Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNPSC எக்ஸாம்ல கேட்ட previous year questionல கேட்ட reasoning type of question தான் பார்க்க போறோம். சோ இது வந்து part 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து side by side aptitude questionம் பார்க்கறோம். சோ அதுவும் வந்து playlistல இருக்கு. இந்த reasoningம் aptitudeம் ஒரே playlistல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா RED ரெட்க்கு வந்து 1 ன்னு சொல்லிருக்காங்க. ப்ளூக்கு 2, வயலட்டுக்கு 3. ஸோ இந்த மாதிரி பெரிய நிறைய லெட்டர்ஸ் கொடுத்து சின்ன நம்பராக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ். ஏன்னா வவ்வல்ஸை வச்சு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி சிங்கிள் நம்பர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஈங்கிற ஒரே ஒரு வவ்வல்ஸ் தான் இருக்குது. ப்ளூவில் பார்த்தோன்னா 2 வவ்வல்ஸ் யூ அண்ட் இ இருக்குது. வயலட்டில் வந்து IOE இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போ வவ்வல்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆரஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை இருக்குது? O இருக்குது, A இருக்குது, E இருக்குது. ஸோ இந்த 3 தான் வவ்வல்ஸில் வரும். ஸோ ஆன்சர் அதுக்கு 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாட்மாஸ் ரூலு. ஸோ ஃபஸ்ட்டு உங்க கொடுத்துருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் மாற்றி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் போடலாம். 8 மைனஸ்க்கு பதிலாக என்ன வந்திருக்கு? மைனஸ் மீன்ஸ் இன்ட்டு 7. அடுத்து டிவிஷன், இது டிவிஷனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டையும் கரெக்டாக போடணும். அடுத்து இன்ட்டுனா டிவிஷன் அர்த்தம். ஸோ டிவிஷன் 2 ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ் 3. இப்போ என்ன பண்ணணும்? பாட்மாஸ் ரூல். ஸோ பாட்மாஸ் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வரணும். ப்ராக்கெட் ப்ளஸ் 4 போட மறந்துட்டேன். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்தோம்னா இன்ட்டும் ப்ளஸ் இருக்குது. இன்ட்டும் ப்ளஸில் ஃபஸ்ட்டு மல்டிபிகேஷன் தான் பண்ணணும். ஸோ 8 56, அதுக்கப்புறம் ப்ளஸ் 4க்குள்ளப்போ 60 வரும். அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா 60. ஸோ 60 டிவைடட் 2 -3. இப்போ டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமா சப்ராக்ஷன் பண்ணணுமானா டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 60 டிவைடட் பை 2னா 30 கிடைக்கும். ஸோ 30 - 3ங்கிறப்போ 27 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 27. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வின் அப்படிங்கிறதுக்கு பதிலா டிஆர்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, வின்னுக்கு டிஆர்எம். நம்ம இந்த டபிள்யூவை டிக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா டபிள்யூக்கும் டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா டபிள்யூ லாஸ்ட்ல இருக்கு, டி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதை என்ன பண்ணியிருக்காங்க? ரிவர்ஸ் பண்ணி தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, டிக்கு டபிள்யூ, அடுத்து ஐக்கு வந்து 6, எண்ணுக்கு வந்து எம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 13 வந்து ஆர்டரில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 13 ரிவர்ஸ்லேருந்து போட்டால் தான் என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எழுதிட்டோம்னாலே அடுத்தது RUNக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஆருக்கு வந்து எதை மேட்ச் பண்ணியிருக்காங்க? IE. யூக்கு வந்து எதை மேட்ச் பண்ணியிருக்காங்க? F. எண்ணுக்கு வந்து எதை மேட்ச் பண்ணியிருக்காங்க? M. ஸோ IFM என்பது தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெரிய பெரிய நம்பர்ஸா கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின். ஸோ இந்த இதில் மொத்தம் 4 நம்பர் இருக்கு இல்லையா? இதில் முதல் மற்றும் 3 எண்களை பரிமாற்றம் செய்கிறாங்க. பரிமாற்றம் செஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 6 7 2 4ன்னு கிடைக்கும். அடுத்ததுல வந்து 8 9 7 3ன்னு இருக்கும். அடுத்ததுல 6 8 9 2. அடுத்ததுல வந்து 9 4 5 3ன்னு இருக்கும். அடுத்ததுல 7 2 6 8. அதாவது ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் நம்பரை வந்து மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எண் கிடைச்சிருக்கா? இதுதான். இந்த எண்ணை என்ன பண்ணணும்னா ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில்னா என்ன? ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் அப்புறம் பெரிய நம்பர். அப்போ 6 ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 6 7 2 4 வரும். அடுத்து 6 8 9 2 வரும் பெருசு. அதை விட பெருசு வந்து 7 2 6 8. அதை விட பெருசு வந்து 8 9 7 3. அதை விட பெருசு 9 4 5 3. அப்போ ஏறு வரிசையில் எழுதியாச்சு. எழுதும்போது வலது புறத்தில் இருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 9 7 3 தான் ரைட் சைட்ல இருந்து செகண்ட் நம்பர். கொஸ்டின் பாருங்க, ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் உள்ளன. ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர். ஸோ அப்போ ஆண் பெண் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்து 1 மடங்கு அப்படின்னா பெண்கள் வந்து 2 மடங்கு இருப்பாங்க. ஓகேவா? 2 மடங்கு உள்ளனர். கமல் என்ற மாணவர் முதலிலிருந்து தரவரிசை 17வது இடத்தை பெற்றுள்ளார். ஸோ டோட்டலாக 60. இவன் இருக்கிற பொசிஷன் வந்து கமலோட பொசிஷன் வந்து 17வது இடம்.
அப்படின்னா அவருக்கு முன்னாடி கமலுக்கு முன்னாடி 9 கேர்ள்ஸ் இருக்காங்க, பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு பின்னாடி எத்தனை ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் ஆக்சுவலாக இந்த 1:2 வச்சு நம்ம ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியும். இப்போ நான் 60 எடுத்துக்கிட்டோம், ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 3x கிடைக்கும். 3x அதோட வேல்யூ தான் 60. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 20. அப்போ இது 20 பேர் ஆண்கள் இருந்தாங்கன்னா பெண்கள் வந்து 40 பேர் இருப்பாங்க. அப்போ டோட்டலாக ஆண்கள் மொத்தம் எத்தனை? 20 தான். பெண்கள் வந்து எத்தனை பேர்? 40 பேர் வந்து பெண்கள் இருக்காங்க. ஆல்ரெடி 9 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ? 40லேருந்து 9 கழிச்சோம்னா 31 பெண்கள். ஸோ இந்த 31 பெண்கள் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கலாம். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, கமலுக்கு பின்னாடி எத்தனை ஆண்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ கமலுக்கு பின்னாடி டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்ப்போம். 17 பேர். 60ல் 17 கழிச்சோம்னா 43. அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 43ல் எத்தனை பெண்கள் இருக்காங்க? 31 பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களை கழிச்சிட்டோம்னா ஆண்களோட எண்ணிக்கை கிடைச்சிருமா? ஆன்சர் வந்து 12. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1:2 ரேஷியோ வச்சு ஆண் பெண் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஏன்னா 60 கொடுத்துட்டாங்க. 60 1:2 ரேஷியோவில் பிரித்தோம்னா 20 40 கிடைக்கும். ஆல்ரெடி 9 பெண்கள் இவருக்கு முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 40லேருந்து 9 கழிச்சு 31 பேர். அப்போ இந்த 31 பெண்கள் என்ன பண்ணுவாங்க? கமலுக்கு கீழே இருக்கக்கூடிய வரிசையில் இருப்பாங்க, கமலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வரிசையில் இருப்பாங்க. ஸோ அப்போ கமலுக்கு அடுத்து உள்ள வரிசையில் டோட்டல் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அது 43. ஏன்னா 60 மைனஸ் கமல் வரைக்கும் உள்ள 17 கழிச்சிட்டோம் அப்படின்னா 43. ஸோ இந்த 43லேருந்து மிச்சம் இருக்கக்கூடிய பெண்களை கழிச்சிட்டோம்னா ஆண்களோட எண்ணிக்கை வந்துடும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதான், பட் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். 6ஓட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 6ஓட கியூப் கொடுத்துருக்காங்க, 5ஓட ஸ்கொயர் 5ஓட கியூப். அப்போ 4ஓட ஸ்கொயர் வந்து 16, அது கியூப். ஆன்சர் வந்து 16. நெக்ஸ்ட் கொஷின், ஃபாக்ஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டுன்னு மாற்றிருக்காங்க. அப்போனா ஜெராக்ஸுக்கு என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்ஸ் ஆர்டரில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் எஃப்க்கு சிஓ, ஓக்கு ஏஓ, எக்ஸுக்கு டிஓ வரவே வராது. அப்போ ஏதோ ஒரு லாஜிக்கில் அவங்களா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக டி, ஓக்கு பதிலாக ஏக்கு பதிலாக ஓ அப்படி வச்சுக்கலாம், எஃப்க்கு பதிலாக சி. இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த லெட்டர்ஸில் இருக்கிறத நம்ம மேட்ச் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக டி போட்டாச்சு, ஓக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? ஏ. அப்போது இந்த பேட்டர்னில் இந்த ரெண்டு நமக்கு தெரியாது, இந்த பேட்டர்னில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, லாஸ்ட் லெட்டர் டி, அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து ஏ. அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் வராது. இது சி வந்திருக்கு, இங்கே கடைசியில் டி வரலை, இங்கே ஓ வந்திருக்கு, அப்போ இதெல்லாம் வராது. இதுதான் ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்காக நம்ம உட்காந்து அல்ஃபபெட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லாஜிக்லையும் நம்ம யோசிக்கணும். அடுத்த கொஷின் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் முக்கோணம், அப்புறம் ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ அடுத்ததில் வந்து 5 லைன் இருக்க மாதிரியான இமேஜ் தான் வரும். ஸோ 5 லைன் இருக்க மாதிரியான இமேஜ் இதுதான். இது 6 லைனு, இது 4 லைனு, இது நோ லைன்ஸ். ஸோ அதனால் இதுதான் வரும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இது வந்து அதாவது ஏ ஹேஷ் பின்னா என்ன அர்த்தம்? ஏ இஸ் டிவைடட் பின்னு அர்த்தம். அதே இது ஏ ஸ்டார் பின்னா ஏ இஸ் மல்டிப்ளைட் பை பின்னு அர்த்தம். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, சேலரி ஆஃப் ராம் இஸ் ஏ. அதாவது சேலரி ஆஃப் ராமை வந்து ஏன்னு வச்சுக்கிறாங்க. இது வந்து 80% ஆஃப் சேலரி ஆஃப் ரவி. ரவினா பி. அப்போ ஏயோட சேலரிங்கிறது 80%, பர்சன்டேஜ்னால 80 டிவைடட் பை 100 போகிறேன். 100 ஆஃப் பி. ஆஃப்னா என்ன அர்த்தம்? இன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ அப்படியே வச்சுக்க போகிறேன். 80 டிவைடட் 100. டிவைடட்னா என்ன அர்த்தம்? டிவைடட்னா என்ன அர்த்தம்? ஏ ஹேஸ் பி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 80 ஹேஸ் பி. பி வந்து 100. அதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஏன்னா ஆஃப் தானே வரும். ஓகேவா? ஸோ அதனால் அடுத்து இன்ட்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? ஸ்டார் போடணும் அர்த்தம். அப்போ ஸ்டார் பி. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நமக்கு ரீசனிங் கேட்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபைனல் கொஷின் பார்க்கலாம். கான்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ கவனமாக படிக்கிறேன். இப்போ ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. மேற்குறிப்பிட்ட தொடரில் குறியீட்டுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு எத்தனை மெய் எழுத்துக்கள் உள்ளன?
நம்ம இங்கிலீஷ்லேயே படித்து பார்க்கலாம். How many such constants are there in the above arrangement, each of which is immediately preceded by a symbol? ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு இமீடியட்லி ப்ரிசீடட் பை எ சிம்பிள்னா இதுக்கு முன்னாடி சிம்பிள் வரணும், இங்கே சிம்பிள் வரணும். அண்ட் இமீடியட்லி ஃபாலோட் பை எ நம்பர், இங்கே நம்பர் வரணும். அப்படி எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் பார்க்குறோம். 6 வராது. டிக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும், சிம்பிள் வரலை. அப்போ அடுத்து வந்து இ எடுக்கிறோம். ஏஇஐஇ வந்து வவ்வல்ஸு, அப்போ அதை விட்டுடலாம். கே எடுத்துக்கிறோம். கேக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கு, கேக்கு அடுத்து நம்பர் இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் கே 3 அது ஒன்று வரும். அடுத்து வந்து ஜேக்கு பார்த்தோம்னா ஜேக்கு முன்னாடி நம்பர் வருது, அப்போ ஜே வராது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிக்கு முன்னாடி நம்பர் வருது, அப்போ அது வராது. அடுத்து ஏ வந்து வவ்வல்ஸ்க்கு போயிடும். பிக்கு பார்க்குறோம், பிக்கு முன்னாடி நம்பர் வருது, அது தப்பு. பிக்கு முன்னாடி சிம்பிள் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா கேக்கு முன்னாடி சிம்பிள், பட் கேக்கு அடுத்து வந்து நம்பர் வருது, அப்போ இது வராது. எம் வருது, அதனால் வராது. ஸோ எம்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிள் வரணும், வரலை. அடுத்து டபிள்யூக்கு முன்னாடி அதுவும் வரலை. எண்ணுக்கு முன்னாடி அடுத்து N4 இது வருதா. எண்ணுக்கு முன்னாடி சிம்பிள், எண்ணுக்கு அப்புறம் நம்பர் வருது. அடுத்து டீக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சிம்பிள் பின்னாடி சிம்பிள் வருது, அப்போ அது வராது, இதுவும் வராது. அப்போது இதில் மொத்தம் 2 மட்டும்தான் கான்சனன்ட் வந்து முன்னாடி சிம்பிளும் பின்னாடி நம்பரும் வருது. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 2. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ரீசனிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரீசனிங் கொஷின்ஸ் தான் இருக்குது. அதோடையும் வந்து நம்ம ரீசனிங் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.